ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எங்களோட பாட்டியோட ரெசிபி, எங்களோட கிராண்ட்மாவோட ரெசிபி. சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா குழம்பு செய்ய போகிறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான பொருட்கள் பாருங்க. கத்திரிக்காய் இது இப்போ நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ரொம்ப பெரிய பெரிய சைஸாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம பீஸ் பற்றி கட் பண்ணிக்கலாம். தேவையான மசாலா, ஒரு ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு, ஒரு ஸ்பூன் சீரகம். இது காஞ்ச கொப்பரம் ஒரு 4 துண்டு. இது போட்டால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொழும்பு எண்ணெய் கத்திரிக்காய் கொழும்பு நல்ல ஸ்மெல்லாக, நல்ல வாசனையோடு நல்லா கமகமான்னு இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி கூட ஒரு லைக் கொடுத்துடுங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 5 பூண்டு சேர்த்துக்கலாம். தோல் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாமே நம்ம ட்ரை ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஆயில் எதுவும் ஊற்றல. இதெல்லாம் அந்த பழைய காலத்தில் செய்வாங்கள்ல, எங்கள் பாட்டியோட ரெசிபி இது. அதுக்கப்புறமா தக்காளி, ஒரு 4 தக்காளி. வச்சு சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கட்டும். இப்போவே நல்ல ஸ்மெல்லு, அந்த கொப்பரத்தோட நல்ல ஸ்மெல்லு. இப்போ 2 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நெய்ஸாக மசாலா வச்சுக்கலாம். இப்போ கடாயை வச்சுக்கலாம் ஸ்டவ் மேலே. தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். கருவேப்பிலை. இப்போ அரைச்சி வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். வறுத்து அரைச்சி வச்சோம்னா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். சமைக்கிற போது நல்ல ஸ்மெல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், அந்த எண்ணெய் அப்படியே மிதந்து வருது. இது நல்லா ஃப்ரை ஆவா அந்த எண்ணெய் மேலே அப்படியே வரும். அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுப்போல. ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் subscribe our channel. Please support our channel.